வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் வெற்றியை பறிக்க பல கோணங்களில் எதிரிகளை எதிர்க்கட்சிகள் உருவாக்குவதாக முதலமைச்சர் காட்டம். என்ன திட்டம் போட்டாலும் முறியடிப்போம் என மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அமைச்சர் அமித்ஷா கூறியதே இறுதியானது. டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாடு பாஜகவிற்கு விரைவில் புதிய தலைவர் நியமிக்கப்படலாம். தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். எங்க கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க இருப்பதாக தகவல். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலனை. வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் தொடக்க பள்ளிகளுக்கான முழு ஆண்டு தேர்வை முன்கூட்டியே முடிக்க திட்டம். ஏப்ரல் 18ஆம் தேதி கோடை விடுமுறை தொடங்கும் என அறிவிப்பு. சேலம், மதுரை, கரூர், ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை. வேலூர், தர்மபுரியிலும் சதமடித்த வெயில். கோயம்புத்தூர், தென்காசி, விருதுநகரில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல்லிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று கொண்டாடப்படுகிறது ரமலான் பண்டிகை. நேற்று மாலை பிறை தெரிந்ததால் அரசு தலைமை ஹாஜி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்றை ரமலான் கொண்டாடிய ஒரு சாரர். சிறப்பு தொழுகையை தொடர்ந்து ஆரத்தழுவி அன்பு பரிமாறல். நாடு முழுவதும் புனித ரமலான் கொண்டாட்டம் கோலாகலம். வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்த மசூதிகள். ரமலான் பண்டிகையான இன்று வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும். 2024-25 நிதியாண்டுக்கான கணக்குகளை முடிக்க வேண்டியிருப்பதால் விடுமுறை இல்லை என ஆர்பிஐ விளக்கம். சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். பெருவாரியான கோரிக்கைகளை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு. பிரதமராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக RSS தலைமையகத்திற்கு சென்ற மோடி. இந்திய கலாச்சாரத்தின் ஆலமரம் RSS என்று புகழாரம். மியான்மரில் 3வது நாளாக நேற்றும் நிலநடுக்கம். இடிபாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் சிக்கியிருக்கும் நிலையில் மீட்பு பணியில் தொய்வு. சென்னையில் பிரேசில் ஜாம்பவான்கள் கலந்து கொண்ட கால்பந்து பயிற்சி போட்டி. திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் கண்டுகளிப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராஜஸ்தான் ராயல்ஸ். தொடர்ந்து 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்த CSK. IPL லீக் போட்டியில் ஹைதராபாத்திற்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. அதிரடியாக அரை சதம் அடித்து அசத்திய டூப்ளசிஸ். வணக்கம். இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக 2026 தேர்தலில் திமுகவின் வெற்றியை பறிக்க பல கோணங்களில் எதிரிகளை உருவாக்குவார்கள் என்றும் அதை முறியடிக்க வேண்டும் என்றும் கட்சியினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறார். பல்வேறு கோணங்கள்ல, பல்வேறு வடிவங்கள்ல எதிரிகளை உருவாக்குவாங்க, நாடகங்கள் நடத்துவாங்க. இந்த மாதிரியான நாடகங்கள் எல்லாம் நாம 75 ஆண்டுகளா, ஏன் அதுக்கு முன்னாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் நாம. அதனால எங்க என்ன திட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கான வலிமை நம்மகிட்ட இருக்கு. அந்த வலிமை தான் நீங்க.
2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் வெற்றி பெற்ற நிலையில் அதற்கு பணியாற்றிய திமுக பூத் கமிட்டி மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தலை பொறுத்தவரை வெற்றியையும் தோல்வியையும் திமுக சந்தித்துள்ளதாகவும் ஆனால் துவண்டு போனதில்லை என்றும் கூறினார். பொது தேர்தல் களத்தில் நம்முடைய எதிர்க்கட்சிகள்லாம் நம்ம கிட்ட இருந்து வெற்றியை பறிப்பதற்காக எவ்வளவோ வேண்டுமானாலும் தளர்ந்து பேசுவாங்க. ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட சதித்திட்டங்களுக்கு முதன்மை தடையா இருக்கிறது தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மக்களின் குறைகள் கோபத்தை தீர்த்து நன்மதிப்பை பெற்று வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்று திமுக பூத் கமிட்டி மற்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. அதிமுகவுடனான கூட்டணி குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்துதான் இது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து ஏதும் பேசவில்லை என கூறியிருந்தார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டணி குறித்து விளக்கம் அளித்தார். கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒன்றுதாங்கண்ணா. செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டிய நிலை பாஜகவுக்கு இல்லை என்றார். எங்க கட்சிக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம். தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு பாஜக தலைவராக தமிழிசை மீண்டும் நியமிக்கப்பட உள்ளதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கு தமிழிசையே பதிலளித்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஏற்கனவே தலைவராக இருந்தவர் மீண்டும் தலைவராகலாம் என்றும் கூறினார். முன்னதாக சென்னை பனையூரில் பேசிய தமிழிசை மோடிஜி என கூறி நடிகர் விஜய் விமர்சித்ததற்கு பதிலளித்தார். இது மிக தவறு. கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி. விஜய் தம்பி இப்படி பேசுறது தம்பிஜி, விஜய்ஜி, தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். இதனிடையே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என விஜய் கூறியுள்ள நிலையில் களத்தில் சந்திப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். முகநூலில் பதிவிட்டுள்ள அவர் 1972 முதல் இரட்டை இலையை தவிர வேறு யாருக்கும் வாக்களித்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் அதாவது 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் அதிமுக என்றும் ஜெயக்குமார் பதிவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கடந்த 25ஆம் தேதி சந்தித்து பேசினார். அந்த சலசலப்பு அடங்குவதற்குள் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் கடந்த 28ஆம் தேதி டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு இணங்காவிட்டால் செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி 2026 தேர்தலை களம் காண பாஜக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் அவருக்குள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து மத்திய புலனாய்வு அதிகாரிகள் உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கவிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப் இன் பண்றாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். அதனால மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதுல ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால்
அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். செங்கோட்டையனை விட எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் அதிக பாதுகாப்பு தேவைப்படுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் குறிப்பிட்டார். எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக 4 வருட காலம் பணியாற்றியவர். வருகிற இந்த 2026 மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய அரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறவர். அவருக்கு Z+ பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மத்திய அரசு பாதுகாப்பு வழங்குகிறது என்றால் அதில் காரணம் இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம், அதனால அவருக்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்படும். அண்மையில் தவைக்க தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கிய நிலையில் தற்போது அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கவிருப்பதாக வெளியான தகவல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தொடக்கப் பள்ளிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்படும் என பள்ளிக்கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 4 முதல் 21ஆம் தேதி வரை ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின்படி தேர்வுகள்